வணக்கம் அன்பார்ந்த நேயர்கள் அனைவருக்கும். நான் இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா கையில் சேவல் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்களா. சேவலில் எத்தனையோ ரகங்களை நம்ம வந்து பார்த்துருப்போம். வால் சேவல், அப்புறம் மீட்ரு வால் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சேவலை நம்ம ஃபஸ்ட்டு தடவை பார்க்க வந்துருக்கோம். இதோட விலை வந்து பார்த்திங்க கிட்டத்தட்ட 1 லட்சம் 1.5 லட்சம் அந்த மதிப்பில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது கேட்கும் போதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. வாங்க போய் பார்க்கலாம். பேர் என்னங்கண்ணா? பாப்பநாய்க்கனூர் வேலு நாய்க்கர். சரி, ஓகேங்கண்ணா. இது என்ன ரகம் கோழிங்கண்ணா? வால் ரகம் கோழின்னு சொல்லுவாங்க. வால் ரகம் மீட்ரு வால் சேவல்னு சொல்லுவாங்க. ஓகே, மீட்ரு. இது எதுக்காக பயன்படுத்துகிறாங்க? ஷோக்கு தான், ஷோக்காக, அழகுக்கோசரம் வளர்த்துறது. அழகாக. ஆமாம், மயில் மாதிரி வால் லென்த்தாக ஒரு மீட்ரு வால் வரும். சரி, இந்த கட்டு சேவல் அப்படிங்கிறாங்க. அந்த கட்டு சேவலுக்கும் இந்த கத்தி சேவல் அப்படிம்பாங்க. இந்த சேவல் ரகங்களே எத்தனையோ ரகங்கள் இருக்குது. ஸோ அந்த ரகங்களில் அது வந்து சண்டைக்காக பயன்படுத்தக்கூடிய சேவல். இது வந்து அழகுக்காக மட்டும் பயன்படுத்தக்கூடிய சேவலுங்களா? ஆமாம், இது ஷோவுக்கு மட்டும் பயன்படுத்துறதுங்கண்ணா. இஞ்சி வந்து ஒரு 3 மாதம் ஆன உடனே அது வந்து தண்ணியில் போட்டு விடலாம். 10 நாளைக்கு ஒரு நாளைக்கு தண்ணியில் போட்டு விடணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதங்கள் தான் வால் கலைஞ்சிடும். மறுபடியும் 5 மாதத்தில் ஒரு டைம் வால் கலைஞ்சிடும். அந்த 5 மாதத்தில் வர வால் பார்த்திங்கன்னா அது வந்து சலசலம் வந்துகிட்டே இருக்கும். அந்த 10 மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மீட்ரு வால் பார்த்துக்கலாம். இந்த வால் கோழியினோட ரகம் வந்து மீட்ரு வால் பார்க்கலாம். இந்த ரகத்துள்ள கோழி வந்து எங்கே அதிகமாக நமக்கு கிடைக்கும்? முக்கியமாக தெரிஞ்சவங்ககிட்ட வாங்குறோங்கண்ணா. இல்லை, அதாவது நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக கிடைக்குமா இல்லை கேரளா அந்த மாதிரி? இல்லைங்கண்ணா, நம்ம சேலம் மாவட்டத்தில் தான் அதிகமாக இருக்குது. வால்கோழி பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் மட்டும்தான் அதிகமாக இருக்குது. வெளியில் எங்கேயும் கிடையாது. இங்கேருந்து தான் வெளியில் போகுதுங்க. ஆனால் ஃபஸ்ட்டு வந்தது வெளியிலேருந்து வந்தது தான். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் மட்டும்தான் வால்கோழி இருக்குது. இந்த ஒரு கோழி, இந்த கோழியோட தரம் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு கோழி குஞ்சுலேருந்து வளர்த்துறீங்க. ஸோ எத்தனை மாதம் வந்து இதை பராமரித்து வளர்த்தணும்? கரெக்டாக இப்போ 1 வயசுண்ணா, 1 வருஷம் வளர்த்தனுங்களா முழு வாழும் பார்த்துடலாம். 10 மாதத்துல வந்து முழு வாழும் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் ஒரு நல்ல பலன் கிடைக்கும். இது என்ன ரேட்டில் வாங்கிங்க? ரேட்டு குஞ்சுங்க பார்த்தீங்கன்னா 3லேருந்து 5 ரூபா வரைக்கும் வாங்கண்ணா. 3000, 5 ரூபா வரைக்கும், 5000 வரைக்கும் வாங்குறோண்ணா. இந்த மாதிரி சேவல் வந்து வால் ரகம் அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன விலை வந்து அதிகமாக போயிட்டுருக்கு? 1 லட்சம் 1.5 லட்சம் வரைக்கும் இப்போ விற்கிதுண்ணா. என்ன மதிப்பீடா நீ வால் என்ன மதிப்பீடா அந்த அளவுக்கு விற்கிதுங்கண்ணா. சாவல் விற்கிதுங்க. இது முழுக்க எதுக்காக பயன்படுத்துறாங்க? ஷோவுக்கு மட்டும். எந்த மாதிரி ஷோ? பேட்சி ஷோ. வால்கோழி ஷோ நடத்துகிறாங்கல்ல, இப்போ கட்டமுக்கு ஷோ நடத்துகிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ வால்கோழிக்கு நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ காடாம்பட்டியில் புதுசாக இப்போ ஒன்று நடத்துனாங்க. அது ஒரு வெற்றிகரமாக முடிஞ்சுது. இப்போ மறுபடியும் அந்த பிரச்சனைனால நின்றுச்சு. மறுபடியும் நடத்த ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்கண்ணா. இந்த ஷோ இது மாதிரி நடத்துறதுக்கெல்லாம் எந்த ஒரு தடைகளும் இல்லையா? எந்த ஒரு தடைகளும் இல்லைண்ணா. கட்டு சேவல் இந்த கட்டு சேவல் அப்படின்னா நிறையா வந்து கவர்மெண்ட் வந்து தடை போட்டிருக்காங்க. இது வந்து நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இந்த சேவலை நீங்கள் வளர்த்துறதுக்கோ இல்லை இதை விற்பனை செய்யறதுக்கோ எதுவும் பிரச்சனை இல்லையா? அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம வந்து விற்கிறது ஒன்லி ஷோவுக்கு மட்டும்தான். வேறு எந்த ஒரு இதுக்கும் நம்ம வேறு எந்த நோக்கத்துக்கும் நம்ம வந்து இந்த சாவல் வளர்த்தி நம்ம கத்தி கட்டுக்கோ அந்த மாதிரி எதுவும் பயன்படுத்துறதில்ல. ஷோவுக்கு மட்டும், ஒன்லி ஷோவுக்கு மட்டும்.
இஞ்சிலேருந்து நம்ம எடுத்து வளர்த்துறங்களா ஒரு 3 மாதம் ஒரு 5 மாதம் ஆனது மாதிரி நம்ம வந்து பிடிச்சி கட்டுத்தோரை போட்டுருணும். மணல் கொட்டி உள்ள ஒரு ரொம்ப காற்றோட்டமாக இருக்கணும். மெயினாக காற்றோட்டமாக இருக்கணும். கம்பு மட்டும் வைக்கணும். கம்பு தீனி வந்து கம்பு தான் கொடுக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா அது கொடுக்க ஒரு 10 நாள் 15 நாள் ஆனதுன்னா தண்ணியில் போட்டு சுத்தமாக நனைச்சிட்டு நல்லா சுத்தமாக நனைச்சி எடுத்துகிட்டு மறுபடியும் காய வச்சு மறுபடியும் கட்டுத்தோரை போட்டுடணும். இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக வால் வந்துடும். அந்த இனவழியில் மட்டும்தான் வரும், எல்லா கோழியும் வராது. இனவழி மட்டும் வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக வால் வந்துடும். இந்த கோழி ரகங்கள்லாம் எத்தனை ரகம் நீங்கள் வளர்த்திட்டு இருக்கீங்க? ஆனால் நம்ம பார்த்திங்கன்னா வால்கோழி தலைமுக்கு கோழி இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்கோண்ணா. இப்போ வால்கோழி இருக்குது, தலைமுக்கு கோழி இருக்குது, பொட்டையும் போட்டிருக்குது. எல்லாம் அடைப்படுத்திருக்கிற ஒரு 3 போட்டு அடைப்படுத்திருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா கீரி லைனு இந்த மாதிரி கலரில் நிறையா கலரு நம்மக்கிட்ட இருக்குண்ணா. இதில் எத்தனை ரகம்னா இருக்குது? வால்கோழியில் பார்த்திங்கன்னா வால்கோழி மட்டும் தானா. வால்கோழி மட்டும்தான், வால் மட்டும்தான். ஆமாம், வால்கோழினா வால் மட்டும். அதே பார்த்திங்கன்னா தலைமுக்கு அது வேறு லைனில் இருக்குது. அதுதான் நீங்கள் நல்லா போயிட்டுருக்கு. தலைமுக்கு லைன் நல்லா போயிட்டுருக்கு. இப்போ சளி இந்த மாதிரி நோய்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ கீழநெல்லி, இந்த குப்பைமேனி தலை, துளசி, இந்த கற்பூரவள்ளி, மஞ்சள், மிளகு கொஞ்சம் அடித்து போட்டிங்களா அந்த சளி இந்த தலை வைக்கும் இதெல்லாம் கீழூர் ஆயிடுதுண்ணா, சுத்தமாகிடுது. அந்த மாதிரி இருந்து நான் காப்பாற்றிருக்கிறேன். அதனால் சொல்ல வரேன். அது இப்படி அதெல்லாம் தோராயமாக பார்த்திங்கன்னா அதுக்கு அன்றைக்கி என்ன ரேஞ்சாக அந்த மாதிரி போகுதுண்ணா. வால் எவ்வளோ லென்த்து, ஷோ எப்படி டெம்பர் வால் இருக்குதா, என்ன ஷோ இருக்குதா அன்றைக்கி அந்த ரேஞ்சுக்கு போகுதுண்ணா. அதான் என்ன அமௌண்ட்டு போகும்? ₹1 மேலே போகுண்ணா. 1 லட்சத்துக்கு மேலே விற்கணும் சாதாரணமாக. 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே தான் விற்கும்.
1 1.5 இந்த மாதிரி விற்கும். எவ்வளோ லென்த்து அந்த ஷோ என்ன ஒரு ஷோ காட்டுதோ அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டுண்ணா. ஆமாம். அது எப்படி ஷோ அப்படிங்கிறது மயில் தோகை மாதிரி? ஆமாம், மயில் மாதிரி வால் லென்த்தாக வரும்ண்ணா. மீட்ரு வச்சு டேப் வச்சு கூட அளந்துக்கலாம், அந்த மாதிரி லென்த்து வரும். இது அந்த டேப் வச்சு அளந்த பிறகு அதோட மதிப்பு மதிப்பு கூட்டலாம். ஷோவுக்கு போனாலும் டேப் வச்சு அளந்து தான் இப்போ வந்து ப்ரைஸ் கொடுக்குறாங்க. ஆமாம், நாட்டுக்கோழி வளர்க்குற மாதிரி தான். என்ன கொஞ்சம் நம்ம ஸ்டெப் எடுத்து பண்ணணும். அது காலையில் சாயங்காலம் கரெக்டாக ரெண்டு வேலையும் தீனி வைக்கணும், கம்பு மட்டும் வைக்கணும். சாதாரணமாக திரிஞ்சிட்டு இருந்தால் போதும். அந்த வால் வர டைமில் மட்டும் நம்ம பிடிச்சி கட்டுத்தர போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக வால் வந்துருங்கண்ணா. சொல்லுவாங்க நல்லா குருத்தா இருக்குது, கொட்டிருச்சு, கொட்டி வந்துட்டு இருக்கு. அப்படியே இப்படி திருப்புங்க. இது செங்கருப்புண்ணா. இது வந்து இது மீட்டர் வால் சாவல் பொட்டைண்ணா. மீட்டர் வால் பொட்டை இது அடை வச்சுருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா வள்ளுவர். இது வால் பொட்டை தான். இப்போ தான் அடை வச்சுருக்கேன். இது ஒரு 4 நாளில் குஞ்சாயிரும். இதுவும் அதே மாதிரி தாண்ணா. 1.5 மாதம் ஆனோடனே குஞ்சு விற்றுருவோண்ணா. இது பார்த்தீங்களா, இதுதான் கீரி ரகன்னு சொல்கிறது. இப்போ அடை வச்சுருக்கிறேன். ஆனால் இந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் எத்தனை வருஷமாக பண்ணிருக்கீங்க? ஒரு 10 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேங்க. இந்த மாதிரி வந்து கோழி எடுத்து வளர்த்தணும் அப்படிங்கிறது ஒரு ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? எல்லா கோழியும் இருக்குது, அது வால் இல்லாமல் இருக்குது. ஆனால் இது மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வால் மயில் மாதிரி இருக்கிறதுனால பார்க்குறது ரொம்ப ஷோவாக இருக்குது. அதை ஆசைப்பட்டு தான் எடுத்து வளர்த்தணுங்க. சரிங்கண்ணா, இப்போ வெளியில் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து எங்களுக்கு இந்த மாதிரியான ரகங்கள் கோழி வந்து வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள்கிட்ட காண்டாக்ட் பண்ணால் கட்டாயமாக இருக்குங்க, கொடுக்கலாம். கட்டாயமாக இருக்குது. சின்ன குஞ்சியிலிருந்து அதாவது பெரிய கோழி வரைக்கும் வந்து நீங்கள் விற்பனை செய்கிறீங்க? விற்பனை செஞ்சிட்ருக்கோம் பாஸ். சின்ன குஞ்சிலேருந்து பெரிய கோழி வரைக்கும் விற்பனை செஞ்சுருக்கோம். மெயினாக குஞ்சிங்க நிறையா எடுக்கலாம். குஞ்சிங்க நிறையா கொடுக்கும். மீட்ரு வால் கோழிலும் வாங்கி வளர்த்தணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இவரோட நம்பரை நாங்கள் வந்து கொடுக்குறோம். இவரோட நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம்.